எதற்காக உங்களை தேட வந்து தெரியுமா? எதற்காக? நகரம் சென்று நாட்டு மக்களை சந்திக்க அந்த நேரத்தில் நீரோட வழியாக சென்று அங்கு ஒரு பெண்ணை பார்த்து ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள் நல்ல பெண், அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பலதார ஆசைப்படுகின்றேன். உங்கள் விருப்பம் என்ன? சபாஷ். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்ள போகின்றான். சரி, நாடாளும் மன்னனுக்கு ஒரே ஒரு மகனாக பிறந்தான். ஒப்பற்ற மகனாக வளர்ந்துட்டோம். பாசத்தோடு நேசத்தோடு வளர்த்தோம். ஆகையினால் இவனுடைய விருப்பமே எங்கள் இருவருடைய விருப்பம். வருகின்ற வெள்ளிக்கிழமை திருமணம் ஏற்பாடு செய்கின்றேன். மூதேவி வாய முடியல உயிரோட இருக்கும்போது சாவடிக்கு பாரு. அப்பா சாப்பிட்டியா? அம்மா சாப்பிட்டமா? நானும் மலரோட சின்ன நல்லவா? ஆமாம்மா. கவனிக்க முடியலையா? சரி, மலர்கள் அழகா பார்த்தாயா? எல்லா மலர்களையும் பறித்து விட்டேன். பறித்து விட்டாயா? ஆரமாகவும் தொடுத்து விட்டேன். தொடுத்து விட்டா? என்னுடைய கூந்தலில் நான் சூடி விட்டேன். குறிச்சு மலரடா. பார்த்தாயா எவ்வளவு அழகா இருக்கு மலரு. உனக்கு இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை உன்னுடைய அண்ணனுக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றேன். நாட்டு இளவரசி எல்லாம் கிடையாது, அவனுக்காக எத்தனையோ நாட்டு இளவரசிகள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகின்றேன். உங்களுடைய விருப்பம் என்னவென்றால் எங்களுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பமே என்று சொல்லிவிட்டோம். ஆமா, சரி. இந்த திருமணம் உன் தலைமையில் தான் நடக்க வேண்டும். அவர் தலைமையில் நடக்க வேண்டியது அப்படி இல்லடா. உன் தலைமையில் என்னுடைய காதலுக்கு என்னுடைய அண்ணன் எதிர்ப்பு தெரிவிப்பார் என்று ரொம்ப பயந்து கொண்டிருந்தேன். எப்படியும் ஒன்று என்னுடைய திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு இந்நாட்டு இளவரசருக்கு திருமணம். இந்த ஊர்ல இருக்கிற அனைத்து பெரியவங்களுக்கும் சொல்றேன், நீங்க அனைவரும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய திருமணத்துக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, வீட்டுல நிறைய கல்யாண வேலைகள்லாம் இருக்குது, அதை செய்து முடிக்கணும். அதற்கு முன்பதாக இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டதும் சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். எப்படி தெரியுமா? சென்று கொண்டிருக்கின்றாள் அபிராமி. அபிராமி ஓடி பின்போட பச்சை
துணையாக இருப்பார். அபிராமி, பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னை பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது ஊருக்கு வெளியே வந்து வழிமறிக்கிறேன். வீட்டுல நிறைய கல்யாண வேலை எல்லாம் இருக்குது. அது சிறப்பான முறையில் செய்து முடிக்க வேண்டும். போயிட்டு வரமா. என்ன வழி மடக்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உனக்கு தெரியாது. தெரியாது. ஆனால் நீ யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னது நான் யார் என்று தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அனைத்தையும் அறிந்தவன். அப்படியா? சரிங்க. வேறொன்றுமில்ல, ஏதோ ஆடல் பாடல் சந்தோஷம் தன்னம் தனிமையில காரணம் புரியல. ஐயோ, அதையே கேட்கிறீங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கும் என் நாட்டு இளவரசருக்கும் திருமணம். இந்த சந்தோஷத்துல ஆடி பாடிக்கொண்டே சென்றிருந்தேன். என்னை எதிர்நோக்கி நல்ல நேரத்தில் நீங்களும் வந்தீங்க. உங்களுக்கும் சொல்லிட்டு போறேன், நீங்களும் கண்டிப்பா திருமணத்திற்கு வந்துடணும். அந்த திருமணத்திற்கு முதலே நானாகத்தான் இருப்பேன். மாப்பிள்ளைக்கு தோழி பிள்ளையாவே நீங்க தான் நிக்கணும். ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அப்படியா? சரிங்க. அபிராமி, என்ன பெரிய இடத்து இளவரசி? ஆமா, என் நாட்டுக்கு இளவரசி ஆக போறேன். ஆடம்பரமான வாழ்க்கை. ஆமாங்க, அரசாங்க வாழ்க்கை. ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா வருது. செல்லாபமான வாழ்க்கை. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உடைய மனதில கோட்டை கட்டி வச்சிருக்கு. அப்படிதானே? ஆமாங்க. அதற்கு முன்பதாக ஒரு சந்தோஷமான விஷயம். என்னது? அதற்கு முன்பதாக ஒரு சந்தோஷமான விஷயமா? என்ன விஷயங்க? வேறொன்றுமில்ல, என்ன தவறா நினைக்க கூடாது. ஐயோ, தவறால நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்ல. என்ன, ஏதாவது பொன் பொருள் எதனா வேணுமா சொல்லுங்க. என்னுடைய வருங்கால கணவர் கிட்ட சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேங்க. அப்படியா? ஆமா. அபிராமி, நீ கொடுக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எனக்கு தேவை இல்லை. வேற என்ன வேணும்? எனக்கு தேவைப்பட்டது அபிராமி, என்னங்க எனக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறாங்க? வருங்காலத்துக்கு இந்நாட்டு இளவரசரை திருமணம் செய்து கொள்ள போற வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம் என்று சொல்லியும் என் மீது ஆசைப்படுகிறாயே. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கெல்லாம்? என்னங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பெண் நான் கிடையாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு சாகணும் என்ற முடிவோடு இருக்கிறேன். நீங்க வந்த பாதை தவறான பாதை. தயவு செய்து வந்து வழி பார்த்துட்டு போங்க. நான் போயிட்டு அபிராமி, நீ பாவி என கூவி எழுதாத பாதனை எனக்கு கிடையாது. என்னை அத்தானி நிறைந்த ஆசையாக கண்ணத்திலே ஒரே ஒரு முத்தத்தை உடைத்துடை. அது உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. நீங்க எத்தனை மணி கூறினாலும் என்னால உங்களை அத்தான் என்று அழைக்கவும் முடியாது. உங்க கண்ணத்தில் கத்தரித்த முத்த தரவும் முடியாது. முடியாது. அந்த கால
அம்மா எல்லாம் வாய் அழகு அவரை சேர்த்து வாய் போட்டு இந்த வண்ணமுக அட பாவி, நீ என்னத்த கெஞ்சினாலும் நான் மிஞ்சு கொண்டே தான் இருப்பேன். என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுடா. முடியாது முடியாது.
ஏற்றுவார் வேதனையால் வாடுகிறேன் வா நான் வேதனையால் வாடுகிறேன் வா பாவி, எதற்காகடா என்னை சாட்டை கொண்டு மாட்டி வதைக்கின்ற? என்னத்தானே என்னை அடித்தாலும் உதைத்தாலும் சரி, என்னால கட்டி அணைத்து முத்தம் தர முடியாது முடியாது முடியாதுடா முடியாதுடா முடியாது. அப்பா தர முடியாது தர முடியாது முடியாது முடியாதுடா முடியாது முடியாது. என்ன உத்தமி நினைப்பா? ஆமாண்டா பத்தினி நினைப்பா? ஆமா கரசு நினைப்பா? களஞ்சியம் கண்ணகி கடவுளை கற்பட்ட தெய்வன கருதியவள் நலாயினி அடக்கத்த திருவுருவம் திருவாசகி சத்தியவனை காப்பாற்றியவள் சாவித்திரி. இப்படிப்பட்ட பத்தினி தெய்வங்கள் பிறந்த தென்னாட்டு மண்ணில பெண்ணாக பிறந்து கொடிய செயலை செய்துவிட்டு ஒரே ஒரு முத்தம் கொடுக்க மறுக்கிறேன். தர முடியாதுடா. ஐயோ ஆண்டவா, இந்த பாவிடம் இருந்து நான் இப்படி மாட்டி சிக்கி தவிக்கின்றேனே, என்னை காப்பாற்ற வர மாட்டேயா இறைவா. படிக்க யார் கூப்பிட்டா? ஆண்டவன். யாரு? கடவுளே. ஆண்டவன். ஆமா கடவுளே. ஆமாண்டா. அட பாவி, அவர் எங்க இருக்கின்றாரா? அவர் இல்லாத இடம் எல்லா பொண்ணுமே இதே மாதிரி விட்டுட்டா எனக்கு கல்யாணம் பண்ணி போற பொண்ணுதான் யாரு? விட்டு பழக்கம் எனக்கு அறிவில்லை இருக்கு, அந்தஸ்துல இருக்கு, மீசி பாவி, கூப்பிடு. கடவுள் எங்க இருக்கின்றாரா? ஆண்டவா, கடவுள் எங்க இருக்கின்றார் என்று கேட்கின்றார். அவர் இல்லாத இடமே கிடையாதுரா. தூண்லி இருப்பார், துரும்பிலி இருப்பார், இது அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் இருப்பார். என்னை அடிப்பதை பார்த்து கொண்டு தன்னடா இருப்பார். கண்டிப்பாக என்னை காப்பாற்ற வருவாரிடம். கடமையை கண்டிப்பாக கருதி கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் உயர்ந்தான ஈசன் ஆண்டவனுடைய கண்ணி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடைகளை திருடி சென்றானே கண்ணன், அவன் ஆண்டவனடி. தான் படைத்த பெண் ஊர்வசி தன்னுடைய மகள் என்று பாராமல் கற்பழிக்க துணிந்தானே நான்முக, அவன் ஆண்டவனடி. தன்னுடைய குரு என்று தெரிந்திருந்தோம் குருவின் மனைவி மீது ஆசைப்பட்டான இந்திரா, அவன் ஆண்டவனடி. தாயை போல தாழ வேண்டும் என்று நடு தெருவில் உட்கார்ந்தான விநாயகன், அவன் ஆண்டவனடி. உங்களுடைய கடைசி முடிவு பாவி, என்னை இதே இடத்துல நடித்து சாகடிச்சு போட்டாலும் சரி, என்னால கத்தரித்து முத்த தர முடியாதுடா. முடியாது முடியாது. ஒரு அடி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு நான் அடி, இரண்டடி என்னை எதிர்த்து பேசாதடி, மூன்றடி எனக்கு ஒரே ஒரு முத்தமடி, நான்கடி நீயோ எனக்கு நாயிடி, ஐந்தடி நானோ இவ்வளவு நேரம் கெஞ்சிரனடி, ஆறடி எனக்கோ தகுந்த பதிலை கூறடி, ஏழடி உன்னை கெட்டிங்க புதைப்பேனடி, எட்டடி அடக்குவேன் உனது கொட்டமடி, 9 அடி உன்னை தூக்கிய பந்தாடுவேனடி, 10 அடி உன் கற்பை எனக்கு சொத்துடி. வேணாண்டா. இப்படி இவ்வளவு பேர் மத்தியில உன்னுடைய கற்பை நான் கெடுக்க போறேன். எங்க ஆண்டவன் வந்து உன்னை காப்பாற்றுறான். பாவி, உங்களை நான் தவறாக எதனால் பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு இந்நாட்டு இளவரசருக்கு திருமணம் ஐயா. என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் ஐயா, என்னுடைய வாழ்க்கையை விட்டு விடுங்களை.
நாங்க மனுஷனா மிருகமானாங்க மிருகமாட்டாங்க உயிர் போற மாதிரி கத்திங்கிறா அவ்வளவு ஈஸியா சிரிக்கிறீங்க கேள்வி பண்றீங்க உன்னுடைய காதல் வேண்டு கேட்கிறேன். ஏய் எழுந்திரி மேல நானும் இவ்வளவு நேரமா கேட்கிறேன் கொஞ்சம் கூட உன்னுடைய மனசு இருங்களே ஆனா உனக்கு ஆணவம் அதிகம், அகங்காரம் அதை விட அதிகம்டா. உன்னுடைய பிடிவாதம் ஏய், என் உடன் பிறந்தது என்னை விட்டு போகாதடா, போகாது போகாது. ஏய் அபிராமி எனக்கு கிடைக்காத பால் யாரும் விட மாட்டேன் அதை தட்டி கவிழ்த்து தாண்டி என்னுடைய பழக்கம் நான் யார் தெரியுமா யாருடா? நானும் பயங்கர மந்திரவாதி என்னுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் நீ ஆளாகாத ஏய், உன்னுடைய சாபமும் கோபமும் வந்து என்னை என்னடா செய்ய போகுது? என்ன? செய்ய போகுது, என்ன? செய்ய போகுது. ஏய் அபிராமி கொடுக்கிறேன் நீ சாபம் சாபத்தை கொடுக்கிறேன் வேணாண்டா, அனுபவி வேணாண்டா. அனுபவி யாருக்குமே நீ அனுபவிக்க கூடாது உன்னை அதை போன்ற சாபம் என்ன சாபம் தெரியுமா அபிராமி உனக்கு அவனுக்கு திருமணம் முடித்து திருமணம் முடித்து முதல் இரவு அன்று முதல் இரவன்று அவனுடைய கரமானது உன் மீது பட்டதுமே என் மீது பட்டதுமே உன் அழகு குறைந்து போன் குறைகை 4448 வியாதி கொடிய வியாதி கொடிய வியாதி நீ இந்த பாவி நான் என்னங்கய்யா உங்களுக்கு பாவம் செய்தேன்? உங்களை காட்டி அனைத்து முத்த தரவில்லை என்று ஒரு காரணத்துக்காக எனக்கு எப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே. இந்த சாபத்துக்கு விமர்சனமே கிடையாது. அடிச்சி விமோசனம் விமோசனம் கிடையாது கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் ஏய் அபிராமி அது மட்டும் கிடையாது வேற என்ன தெரியுமா இங்கு நடந்த விஷயத்தை நீ யாரிடம் சொல்ல நினைத்தால் சொல்ல நினைத்தால் அன்றே அன்றே அந்த நிமிடமே அந்த நிமிடமே அந்த நிமிடத்திலே உடைய கணவனை அம்மா, என்னுடைய நிலைமையை பார்த்தீங்களா? அவரை கட்டி பிடித்து ஒரு கன்னத்தில் முத்த தரவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாரே. ஐயோ, ஒருவேளை எனக்கு திருமணம் முடிந்து முதல் இரவன்று என்னுடைய கணவரானது கை கரமானது என் மீது பட்டதுமே அவருடைய கொடுத்து சாபம் பழித்து விட்டால் ஐயோ, நாட்டு மக்கள் என்னை எப்படி எல்லாம் ஏளினமாக பேசுவார்கள். இந்த வாழ வேண்டிய வயதில் எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாரே. ஐயோ, இன்னொரு கைகளிலே
இப்பேற்பட்ட சாபத்தை சுமந்து கொண்டு நான் எப்படி இருக்க போறேன் என்றே தெரியவில்லையே. திருமணம் முடிந்ததோ அவர் விட்ட சாபம் அகப்பட்டது பழித்து விட்டால் ஐயோ நினைக்கும் பொழுது பயமாக இருக்கிறது. நான் இப்பேற்பட்ட சாபத்தை சுமந்து கொண்டது என் உடன் பிறந்த அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் என்ன சொல்லுவார் என்று தெரியவில்லையே. அண்ணா காத்திருக்க வேண்டும் என்று காதலன் சொன்னாரு, இதுவரையிலும் காணவில்லையே. பேசாதீங்க, இனிமேல நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். பேசாதீங்க, சொல்லு. இதே இடத்தில் காத்து கொண்டு இருக்க சொல்லிட்டு நீங்க ஏன் இவ்வளவு கால தாமதமாக வரீங்க? அதுவா? ஆமா, வேற ஒன்றும் இல்ல நந்தினி. சொல்லுங்க. நாட்டு இளவரசன் இருக்கின்ற கண்டரசி, அவனுக்கு விலக வேண்டிய தங்க இருக்கின்ற அல்லவா அபிராமி, இருவருக்கு கள்ளக்காதல். கள்ளக்காதலா? ஆமா, அது மட்டும் கிடையாது. இந்த கள்ளக்காதல் திருமணம் வரைக்கும் வந்து முடிந்து விட்டது. நான் அந்த பெண்ணை அழைத்து சில அறிவுகளை எடுத்து வச்சேன். என்னவென்று தெரியுமா? சொன்னீங்களா? ஏதோ சொன்னீங்களா? அறிவுரைங்க, அததான் சொல்லுங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு தேவையில்லை. அரண்மனை வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. தமிழ் போன்ற இளவரசன் உனக்கு தேவையில்லை. உனக்கு ஏற்றால் போல் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து நடந்து கொள்ள சில அறிவுரை எடுத்துவிட்டேன். என்னுடைய வார்த்தையை ஏற்க மறுத்துட்டா, என்னை அவமானப்படுத்திட்டா. ஆகையால் எனக்கு சிரம் பிறந்தது. என்னுடைய மந்திர சக்தியால் அவளுக்கு பெரிய சாபத்தை. அப்படியா சொன்னா? என்ன சாபம் தெரியுமா? அவளுக்கு திருமணம் முடிந்து முதல் இரவு அன்றி அவனுடைய கரமானது அவள் மீது பட்டதுமே 4448 வியாதி, கொடிய வியாதி அருமையாக. நந்தினி, நீ என்ன செய்வன தெரியுமா? யாருடைய கண்களுக்கு அகப்படாமல் அந்த தமிழ் கோட்டைக்குள் நுழைய வேண்டும். எதற்காக தெரியுமா? அந்த முதல் இரவு அன்றி அவனுடைய கரமானது அவன் மீது பட்டதுமே நான் கொடுத்த சாபம் பலிக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு வந்து என்னிடம் நீ உரைக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, வேற என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட அருமை பிடித்த பெண்ணை வெறுத்து விடுவான் நாட்டு இளவரசன். அரண்மனையில் தன்னந்தங்களை உலாவி கொண்டிருப்பான். அந்த தமிழ் கோட்டைக்குள் மறுபடியும் நீ நுழைய வேண்டும். இளவரசரை சந்திக்க வேண்டும். அவன் நிலத்திலே நாட்டியம் ஆட வேண்டும். பரிசு கொடுக்க முன்வருவான். அந்த பரிசு நீ பெறக்கூடாது. எதற்காக தெரியுமா நந்தினி? அவனுக்கு அளவு கடந்த மதுவை ஊற்றி உன்னுடைய கைவசப்படுத்திக் கொண்டு அந்த தமிழ் கோட்டையே நீ உயிர் சாசனம் எழுத வேண்டும். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால், சாவதும் பெண்ணால், சகலமும் என்னாலுங்க. என்னங்க, ஒரு பெண் நினைத்தால் இதே விரலில் என்னையும் நீக்க முடியும், இதே விரலில் விஷத்தையும் கலக்க முடியும். என்னங்க, அது மட்டும் இல்லைங்க, பாம்புக்கு பல்லுவதா விஷம், தேனுக்கு கொடுக்குவதா விஷம், நந்தினிக்கு பாம்பு ஃபுல்லா விஷங்க. என்னங்க, நீங்க ஒரு புள்ளி மட்டும் வைங்க, அம்மா பெரிய கோலமே போட்டுறேன். என்னங்க, நீங்க ஒரு கோடு மட்டும் கேளுங்க, அதுல பைபாஸ் ரோடு போட்டுறேன். சொல்லுங்க, உங்களுடைய திறமை நான் பாராட்டுறேன். பத்திரமாக போய் வா. எப்படி தெரியுமா? யாருடைய கண்களுக்கு நீ அகப்படக்கூடாது. புரிகிறதா? சரிங்க.